கோட் வசூலில் இதான் நடக்க போகுது. விஜய்க்காக உதயநிதியின் செயல். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வரும் விடுமுறை நாட்களில் கோட் படம் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படத்தின் OTT உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியுள்ளது. கோட் படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தியேட்டர்களில் விநியோகம் செய்கிறார். இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு கூட கொடுக்கவில்லை. இப்படி விஜய்க்கு ரெட் ஜெயின் மற்றும் திமுக கூட்டணியுடன் சில உரசல்கள் இருந்து வருகிறது. விஜய் கட்சி இந்த மாதம் மாநாடு நடத்த திட்டமிட்டு இருந்தனர். கட்சி வேலைகளில் பிஸியாக இருப்பதால் படத்தின் ப்ரமோஷன் வேலைகளை வெங்கட் பிரபு செய்து வருகிறார். ஏற்கனவே விஜய் கட்சிக்கு மாநாடு நடத்த அனுமதி வழங்கவில்லை. விக்கிரவாண்டி, செங்கல்பட்டு, சாலிகிராமம் என சில இடங்களை தேர்வு செய்த போதிலும் அனுமதி கொடுக்காமல் அரசு இழுத்தடித்து வருகிறது. இதற்கு திமுக மேலிடம் கொடுத்த அழுத்தம் தான் காரணம் என்று கூட கூறி வருகிறார்கள். தற்போது உதயநிதி பெருந்தன்மையாக விஜயின் கோட் படம் ரிலீஸ் ஆகிற நாளன்று எந்த படமும் ரிலீஸ் செய்ய வேண்டாம் என ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு கட்டளை போட்டிருக்கிறார். கோட் படம் அனைத்து தியேட்டர்களிலும் ரிலீஸ் ஆக வேண்டும் என மற்ற படங்களின் ரிலீஸையும் தள்ளி வைக்கும்படியும் கூறியுள்ளார். தமிழக உரிமையை வாங்கியுள்ள ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் பட வெளியீடு பற்றிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த நிறுவன உரிமையாளரான ராகுல் அந்த ஏரியா இந்த ஏரியா ஆல் ஏரியாஸ் தமிழ் சினிமா வரலாற்றில் முதன் முறையாக தமிழகத்தில் அனைத்து திரையரங்கிலும் செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் தி கோட் படம் திரையிடப்படுகிறது என்று கூறியுள்ளார். இதன் மூலம் படத்தின் ஆரம்ப நாட்களில் வசூல் புதிய சாதனையை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களில் படத்திற்கான சிறப்பு காட்சிகள், ரசிகர் மன்ற காட்சிகளின் முன்பதிவும் ஆரம்பமாகியுள்ளது.